திருச்சிற்றம்பலம். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய்த் தவத்தனில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண்கடல் செடுமே என்பது சிவஞான போதத்தில் 8வது நூற்பாவில் மெய்கண்ட தேவநாயனார் அருளி உள்ளார்கள். இங்கு தவத்தனில் உணர்த்த என்று சுவாமிகள் திருவாய் மலர்ந்து அருளி செய்திருக்கிறார்கள். தவம் என்ற ஒரு சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்பதுதான் கேள்வி. நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்? மனதை அடக்கி ஐம்புலன்களை ஒடுக்கி நிஷ்டை கூடி நிற்பது தவம் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இந்த தவமே இறைவனுடைய அருளை நமக்கு பெற்றுத்தரும் என்றும் நாம் நம்புகிறோம். உண்மையில் தவம் என்ற ஒரு சொல்லுக்கு சிவபெருமான் என்ன வரையறை வழங்கியிருக்கிறான் என்பதுதான் கேள்வி. காரணம், சிவபெருமான் அருளி செய்தது வேத சிவாகமங்கள். ஆகவே இந்த வேத சிவாகமங்களாகிய சாஸ்திரத்தில் சிவபெருமான் தவம் என்ற ஒரு சொல்லுக்கு என்ன வரையறை வழங்கி இருக்கிறான் எனில், சாஸ்திரத்தை மீறாத செயல்பாடுகள் எதுவோ அதற்கு தவம் என்று பெயர். காரணம், இந்த சாஸ்திரத்தை அருளி செய்தவன் இறைவன். அவன் அருளி செய்த வேத சிவாகமங்களின் பிரகாரம் அந்த வேத சிவாகமங்களுக்கு புறம்பாகவோ அல்லது மாற்றாகவோ நடந்து கொள்ளாமல் அது அனுஷ்டித்து செயல்களை செய்தால் அதற்கு தவம் என்று பெயர். அந்த தவமே இறைவனுடைய அருளை நமக்கு பெற்றுத்தரும். அவ்வாறு சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டு நாம் செயல்களை செய்கின்ற பொழுது அது தர்மமாக மாறுகிறது. அந்த தர்மமே இறைவனை தாங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே தர்மத்தை அனுஷ்டித்தால் இறைவனுடைய அருளை நீ எளிமையாக பெற்றுவிடலாம். தர்மத்தை அனுஷ்டிப்பதற்கு சாஸ்திரத்திற்கு புறம்பாகவோ சாஸ்திரத்தை மீறி செயல்பாடுகள் செய்யக்கூடாது. ஆகவே தவம் என்ற ஒரு சொல்லுக்கு சாஸ்திரத்தை மீறாத செயல்பாடுகள் என்று அர்த்தம்.